மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் அண்மையில காலமானாரு. இவர் காலமானதை அடுத்து அவருடைய கட்சி பொறுப்பு அனைத்தையுமே பிரேமலதா அவங்க கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. சண்முக பாண்டியன், விஜய பிரபாகரன் அப்படின்னு இவங்களுக்கு 2 மகன்களுமே இருக்காங்க. விஜய பிரபாகரன் அவர்கள் அம்மாவுடன் இணைந்து கட்சி பணிகளை மேற்கொண்டுட்டு இருக்காரு. ஆனா சண்முக பாண்டியன் அவர்கள் படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இவருடைய நடிப்புல வெளியான அனைத்து படங்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் இல்ல அப்படின்னாலுமே ஓரளவிற்கு ஓடிய படமாகவே இருந்துட்டு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது சண்முக பாண்டியனுடைய நடிப்புல படைத்தலைவன் அப்படின்ற படம் உருவாகிட்டு இருக்கு. அண்மையில தான் இவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்துடைய ட்ரீசரை வெளியிட்டாங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை மிக பிரம்மாண்டமாக நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் பல முக்கிய பிரபலங்களுமே இடம்பெற இருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா முதல் அழைப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம். ரஜினி அவர்களுமே சம்மதம் தெரிவித்துள்ளதாகவும், கண்டிப்பாக படைத்தலைவன் படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் தலைவருடைய மாசான என்ட்ரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தற்போது தகவலுமே வெளியாக இருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.